2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்றதாக இலங்கை பாராளுமன்றத்தின் தெரிவுக்குழுவான கமிட்டி ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றது. உண்மையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இலங்கையிலிருந்து செல்கின்ற இலங்கையர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பொதுவாக இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை தேடி முதலாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற தொழிலாளர்களுக்கு இலங்கையில் கட்டாய வதிவிட பயிற்சி ஒன்று வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. முதலாக இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்கின்ற இலங்கையர்கள் இந்த வதிவிட பயிற்சியினை பெற்றுள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அல்லது இந்த வதிவிட பயிற்சியினை அவர்களுக்கு வைக்க வேண்டிய பொறுப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கே உரித்தானது என்று சொல்லப்படுகின்றது. இந்த பயிற்சி நெறிக்காக வெளிநாடு செல்கின்ற தொழிலாளர்களிடமிருந்து ஒரு தொகை பணம் கூட அறவிடப்படுகின்றது. இந்த வதிவிட பயிற்சியின் பொழுது வெளிநாடு செல்கின்ற தொழிலாளர்கள் எவ்வாறு அங்கு பணிபுரிய வேண்டும் என்றும் அவர்களுக்கு எவ்வாறான தொழில் பாதுகாப்பு அந்த நாடுகளில் இருக்கிறது என்றும் அவர்களுக்குரிய தொழிற்சட்டங்கள் எவ்வாறு அங்கு காணப்படுகின்றது என்றும் அந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் இலங்கை தூதரகத்தினை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் இந்த வதிவிட பயிற்சி நெறியில் அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறான எந்த பயிற்சி நெறிகளும் வைக்கப்படாமல் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். இதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு 600 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட நட்டம் ஏற்பட்டுள்ளது என்பதனையும் தற்பொழுது கமிட்டி ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் கண்டுபிடித்துள்ளது. இதற்கு பின்னால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதனையும் கமிட்டி ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றது. இதனை விட இன்னும் ஒரு மோசமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது சுற்றுலா விசாவில் கூட இலங்கையர்களை வெளிநாட்டிற்கு வேலைவாய்ப்புக்காக அழைத்து செல்லலாம் என்று இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தனியார் முகவர்களுக்கு அதாவது ஏஜென்சிகளுக்கு அனுமதியினையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கியிருக்கின்றது. உண்மையில் இது ஒரு பாரதூரமான குற்றமாகும். உண்மையில் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்கின்ற ஒருவர் வேலைவாய்ப்புக்கான விசாவினை பெற்றே அவர் அந்த நாட்டுக்கு வேலைக்காக செல்ல வேண்டும். மாறாக சுற்றுலா விசாவில் அவர் அவ்வாறு சென்று வேலையில் ஈடுபடுவது மிக மோசமான குற்றச் செயலாகும். இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இந்த மோசமான அறிவித்தலை தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட அண்டர் ஏஜ் என்று சொல்லப்படுகின்ற 18 வயதுக்கு குறைந்த 600க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வேலை வாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தினையும் தற்பொழுது கமிட்டி ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இவர்களை விட 4000க்கும் மேற்பட்ட நபர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சுற்றுலா விசாவில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் தொடர்பான எந்த விவரங்களும் இலங்கையின் தூதுவர் ஆலயங்களின் டேட்டாபேஸ்களில் பேணப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. உண்மையில் இது மிக மோசமான படுபாதகமான ஒரு செயலாக பார்க்கப்படுகின்றது. இப்படி வெளிநாடுகளுக்கு சென்று பணி செய்கின்ற வேலையாட்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு இலங்கை தூதுவர் ஆலயத்தினை அணுகி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பது ஒரு பாரிய வினாவாக இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற சிறுவர் உழைப்பினை நிறுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற இந்த தருணத்தில் இவ்வாறு சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சிறுவர்களை அனுப்புவதற்கு ஒரு அரச நிறுவனமே துணை புரிந்தது எவ்வளவு ஒரு பாரதூரமான குற்றமாகும். உண்மையில் இலங்கை அரசாங்கம் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவர்களை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் அவர்களுடைய பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்துவது மிக அவசரமானதும் அவசியமானதுமான செயற்பாடாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இலங்கையில் இறுக்கமான சட்ட ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்துவது மிக மிக அவசியமாகும். மீண்டும் இன்னுமோர் காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.